இப்போ ஒரு பர்சன் இன்டாக்சிகேஷன் ஸ்டேட்ல மது போதையில ஏதாவது ஒரு அஃபென்ஸ் வந்து பண்றாரு அப்படின்னா லா பனிஷ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கொஸ்டினுக்கு தான் நம்ம இப்ப ஆன்சர் பார்க்க போறோம். ஸோ செக்ஷன் 23 ஆஃப் த பாரதிய நியாய சங்கீதா வந்து இன்வாலண்டரி இன்டாக்சிகேஷன் பத்தி பேசுறாங்க. இன்வாலண்டரி இன்டாக்சிகேஷன்னா என்னப்பா அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு ஆக்ட பண்ணிருக்கணும், அந்த ஆக்ட் அஃபென்ஸா கருதப்படணும். அந்த ஆக்ட் பண்ணப்போ இன்டாக்சிகேஷன் ஸ்டேட்ல இருந்திருக்கணும். சோ அந்த இன்டாக்சிகேஷன் எதனால வந்திருக்கு? யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு தெரியாம ட்ரக் கொடுத்திருக்கணும், இல்ல அவருடைய விருப்பத்திற்கு மாறாக ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்திருக்கணும். சோ இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேட்ல அவர் ஏதோ ஒரு ஆக்ட வந்து பண்றாரு. இது சரியா தப்பா எதுவுமே தெரியாம அந்த பர்சன் ஏதாவது ஒரு ஆக்ட பண்ணிட்டாரு அப்படின்னா அது அஃபென்ஸ் கிடையாது அப்படின்ட்டு செக்ஷன் 23ல சொல்லியிருக்காங்க. அதுவே செக்ஷன் 24ல என்ன சொல்லியிருக்காங்க? வாலண்டரி இன்டாக்சிகேஷன். ஒரு பர்சன் அவருக்கே தெரிஞ்சே ஒரு ட்ரக்கை எடுத்துட்டு அந்த இன்டாக்சிகேஷன் ஸ்டேட்ல ஒரு அஃபென்ஸ பண்றாரு அப்படின்னா அந்த பர்சன் நார்மல் பர்சன் எப்படி நாலேஜ் இருந்து ஒரு கிரைம் ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி வச்சுட்டு இவருக்கு ஒரு ஜெனரல் எக்ஸெப்ஷனும் கிடையாது அப்படின்ட்டு அந்த அஃபென்ஸ்க்கான பனிஷ்மெண்ட்டை நம்ம கொடுத்துருவோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் லா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு எங்களுடைய யூடியூப் சேனல் த பிளாக் லெட்டர் லா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.